Hello friends, welcome to Bamboo JDK channel. Mathematics sessionல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேரு Law of Sines. இந்த Law of Sines வந்து எப்படி நம்ம derive பண்றது, அதுக்கப்புறம் இந்த லாவை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் உங்க கூட நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Law of Sine. இந்த Law of Sine அப்படின்னா என்னன்னா a by sin a equal to b by sin b equal to c by sin c. இந்த a, b, c அப்படிங்கிறது எல்லாம் side of the triangle. அதுக்கப்புறம் இந்த angles ஆன sin a, sin b, sin c அப்படிங்கிறது மூணுமே அந்த triangleக்கு இருக்க மூணு ஆங்கிளை குறிக்கிறது. ஸோ இந்த இதுதான் law of sines. இந்த law of sine வந்து நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதோட சைடு அதுக்கப்புறம் அதோட ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லா ஆஃப் சைன் எப்படி வருது அப்படிங்கிற ப்ரூஃபை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லா ஆஃப் சைன் எப்படி வருதுங்கிற ப்ரூஃபை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹெச் அப்படிங்கிற சைடை காமனாக வர மாதிரி நம்ம வரையணும். நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குமே சைன் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நல்லா தெரியும் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல நம்ம தீட்டாக்கு பதிலாக ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது ஹெச், ஹெச் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் பி. ஸோ sin a equal to h divided by b. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது b into sin a equal to h. ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளோடைய சைன் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் வந்து b அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஸோ அதே பேரை இங்கே யூஸ் பண்ணலாம். sin b equal to opposite side வந்து h divided by hypotenuse a. ஸோ இதை நம்ம இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது a into sin b equal to h. இந்த ரெண்டு இதுலையும் h அப்படிங்கிறது காமனாக இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a into sin b equal to b into sin a. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது a divided by sin a equal to b divided by sin b அப்படிங்கிற சைன் ரூல் நம்மளுக்கு கிடைக்குது. லா ஆஃப் சைன்னாலும் சைன் ரூல்னாலும் ஒன்று தான், அதோட இன்னொரு பேர் தான் இது. இப்போ நம்ம இந்த மாதிரி இதை வச்சு சி பை சைன் சி அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் உங்க கூட நான் லா ஆஃப் சைன் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.